தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் தற்போது அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடியது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசும் பொருளாகி இருக்குன்னே சொல்லலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாளுடன் விஜய் தரப்புல பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. ஆனால் தற்போது இபிஎஸ் முன்னிலையில் அவங்க அதிமுகவில் இணைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற தேர்தலில் நாகை அல்லது மயிலாடுதுறை தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தொகுதிகளை பொறுத்தவரை மொத்தம் 6 தொகுதிகள் இருக்கா. இந்த 6 தொகுதியில வேதாரண்ய தொகுதி மட்டும்தான் அதிமுகவோட கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் மற்ற 5 தொகுதிகளும் டிஎம்கேவோட கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்போ திமுகவுக்கு கூடுதல் பலமாக வைத்தியலிங்கமும் ஓபிஎஸும் இணைந்திருப்பது திமுகவிற்கு பெருத்த பலத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இந்த இருவரும் திமுகவில் இணைந்திருப்பதால் அதிமுகவிற்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அசால்ட்டாக ஜெயிக்கக்கூடிய நாகப்பட்டினம் தொகுதியில திமுகவோட மாவட்ட செயலாளர் கௌதமன் மக்களுக்கு செய்யக்கூடிய அடிப்படை தேவைகளை சரியாக செய்து தராமல் இருப்பதால் நாகப்பட்டினம் தொகுதி திமுகவோட கைவிட்டு போகும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் திமுகவோட மாவட்ட செயலாளர் கௌதமனுக்கு இந்த முறை திமுக தரப்புல சீட்டு வழங்கப்பட்டா திமுகவுக்கு நிச்சயமாக தோல்வி உறுதி அப்படின்னு திமுக நிர்வாகிகள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நாகப்பட்டினம் தொகுதி யாருக்கு சாதகம்? திமுக சறுக்கும் அபாயம். டெல்டாவில் முக்கியமான மாவட்டம் நாகப்பட்டினம். இப்போது வரை டெல்டா மாவட்டங்களை திமுக தன்வசம் வைத்துள்ளது. நாகப்பட்டினம் மயிலாடுதுறையை பொறுத்தவரை 6 தொகுதிகளில் ஒரு தொகுதி மட்டும்தான் வேதாரண்யம். முன்னாள் அமைச்சர் OS மணியன் வெற்றியின் மூலம் அது அதிமுக வசம் உள்ளது. மற்ற 5 தொகுதிகளும் திமுக வசம்தான். இப்போது திமுகவிற்கு கூடுதல் பலமாக அதிமுகவிலிருந்து வைத்திலிங்கமும் முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்களும் வந்துள்ளனர். அதிமுகவிற்கு பலவீனத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அசால்ட்டாக ஜெயிக்கும் இடத்தில் திமுகவிற்கு மாவட்ட செயலாளர் கௌதமன் காரணமாக நாகப்பட்டினம் கைவிட்டு போகும் நிலை உருவாகியுள்ளது. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியைச் சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ் வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் வேறு தொகுதிக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் இப்போது அங்கோ அல்லது சென்னை வேளச்சேரி தொகுதியையோ கேட்பதாக தெரிகிறது. 2021 தேர்தலில் இவரிடம் வெறும் 7200 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த அதிமுக வேட்பாளர் தங்க கதிரவன் யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவரே இம்முறையும் அதிமுக சார்பில் களத்தில் இறங்குவதாக தகவல். ஆனால் கடந்த முறையை விட இம்முறை நாகப்பட்டினத்தில் போட்டி கடுமையாக உள்ளது. வாக்குகள் பெருவாரியாக பிரியும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. அம்மாவட்டத்தில் திமுக அரசின் மீது பெரும் மனவருத்தத்தில் அப்பகுதி மீனவ மக்கள் உள்ள நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு கூட மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தேர்தல் புறக்கணிப்பு செய்வோம் என மனு கொடுத்தனர். அப்போது உச்சகட்டமாக திமுக மாவட்ட செயலாளரின் கொடும்பாவியை எரித்தனர். இது பெரும் விவாதமாகியது. அதோடு உட்கட்சிக்குள்ளேயே பல கடுமையான எதிர்ப்புகளும் உள்ளன. இம்முறை நாகப்பட்டினம் தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டால் மாவட்ட செயலாளர் கௌதமன், ஒன்றிய செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன், மனோகர், ராஜேந்திரன், AKS முருகன் என 20 பேர் வரை விருப்ப மனு கொடுத்ததாக தெரிகிறது. திமுக மாவட்ட செயலாளர் கௌதமனுக்கு சீட்டு கொடுத்தால் தோல்வி உறுதி என அப்பகுதி திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களுமே ஆதங்கப்படுகின்றனர். இங்கும் இப்படி என்றால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிலும் கோஷ்டி மோதல்தான். ஆனால் அங்கு 2 அணிகள். கடந்த முறை தோல்வியடைந்த தங்க கதிரவன் அணியும் முன்னாள் அமைச்சர் ஜெயப்பால் அணியும் கடும் போட்டியில் உள்ளன. நாகப்பட்டினம் தொகுதிக்கு திமுக கூட்டணிக்குள்ளேயே கடும் போட்டி நிலவுகிறது. விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் என பட்டியல் பெரிதாக உள்ளது. இதில் ஆளூர் ஷானவாசுக்கு முதல் இடம் இருப்பதாகவும் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் தொகுதியில் பெயர் கடுமையாக டேமேஜ் ஆன கௌதமனை தாண்டி எந்த எதிர்ப்பும் அதிருப்தியும் இல்லாத AKS முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம் எனவும் பேசப்படுகிறது. இவர் தற்போது எந்த பொறுப்பும் இல்லாத நிலையிலும் தீவிர கட்சி பணியிலும் மக்கள் பணியிலும் செயல்பட்டு வருகிறார். மேலும் திமுக தலைமைக்கு விசுவாசியாக இருப்பதாகவும் தகவல்.
இந்த முறை ஏற்பட்டிருக்கும் கடும் போட்டியும் அவருக்கு சாதகமாக உள்ளது. நாம் தமிழர் கட்சி சார்பில் சா பாத்திமா பர்கானா களத்தில் இருப்பதும் பெரிய போட்டியாக கருதப்படுகிறது. அவரது குடும்பத்திற்கு மக்களிடையே நல்ல பெயர் உள்ளது. தமிழக தலைவர் விஜய் நாகப்பட்டினத்தில் பேசியதும் மிகப்பெரிய பேசுபொருளாகியுள்ளது. இதனால் திமுக தலைமை நாகப்பட்டினத்தை மிக கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய நிலை உள்ளது. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை அதிமுக சரியாக காய் நகர்த்துகிறது. நாகப்பட்டினத்தில் மீனவ சமுதாய வாக்குகள் சுமார் 15,000, ஆனால் பட்டியல் சமூக வாக்குகள் 45,000, வெள்ளாளர் 30,000, முஸ்லிம் 25,000, முக்குலத்தோர் 16-18,000 உள்ளனர். இதை கருத்தில் கொண்டு அதிமுகவும் புதிதாக வந்த தமிழகவும் பொதுவாக முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றனர். மீனவ சமுதாய வாக்குகள் தொடர்ச்சியாக அதிமுகவிற்கே போகின்றன. மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் கௌதமனால் திமுகவிற்கு பலனில்லை, பலவீனம்தான் என்று கூறப்படுகிறது. அவர் அந்த பகுதி மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. திமுக நிர்வாகிகள் இந்த முறையாவது நாகப்பட்டினம் உதயசூரியனுக்கே ஒதுக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆனால் இங்கு உள்ள அரசியல் சூழலில் மீண்டும் விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்டால் ஷானவாசுக்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பேசப்படுகிறது. கலைஞரின் சொந்த மாவட்டமான நாகப்பட்டினத்தில் திமுக சாதிக்கிறதா அதிமுக சாதிக்கிறதா என்பதை பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.